கர்த்தர் கிறிஸ்துவ இன்றைய நற்செய்தி. இயேசு தொட்டால் அற்புதம் நடக்கும். மத்திய சுவிசேஷம் 8வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி சுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவள் கையை தொட்ட உடனே சுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இந்த வசனத்துல பார்க்கலாம், ஏசப்பா பேதுருவின் வீட்டுக்கு வராங்க. பேதுருவின் மாமி சுகவீனமா இருக்காங்க. ஏசப்பா தொட்டு அற்புதம் செய்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லப்படுற நற்செய்தி தெரியுமா? ஏசப்பா பார்த்தா அற்புதம், ஏசப்பா பேசினா அற்புதம், ஏசப்பா தொட்டா அற்புதம். இதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கணும். ஏசப்பா பேதுருவின் வீட்டுக்கு போனனால தான் அவங்க மாமி சுரமாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு உங்கள் இதயத்தில் நீங்கள் ஏசப்பாக்கு இடம் கொடுத்தாதான் ஏசப்பா உங்ககிட்ட வர முடியும். ஏசப்பா உங்ககிட்ட இருக்கும் போது ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுப்பாரு. இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட வாசம் பண்ண விரும்புறாரு. உங்கள் எதிரேட்ட கருத்து கொடுப்பீங்களா? ஏசப்பாக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்க. நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க. இதுவே இன்றைய நற்செய்தி. எனக்கு மட்டும்